வணக்கம். இது ஒரு புது ஃபுட் விளாக். ஃபர்ஸ்ட் சீரிஸ். அதாவது ஃபுட் விளாக்ல எனக்கு ஃபர்ஸ்ட் சீரிஸ். ஸோ வந்து கொஞ்சம் ஏதாவது இருந்தால் கொஞ்சம் எல்லாரும் மன்னிச்சுக்கோங்க. இது சிம்பிளாக ஒரு ஷார்ட்ஸ் போடுவோமே. இதுக்கப்புறம் அது எப்படி போகுதுன்னு பார்த்து நான் லாங் வீடியோஸ்லாம் போடலாமா வேணாமான்றதை கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க. ஆக்சுவலாக இது வந்து நார்மலான ஃபுட் விளாக் மாதிரி இருக்குமா, இப்போ வந்து எல்லாரும் வந்து பண்ணுற மாதிரி இருக்குமான்னு கேட்டால் இருக்காது. இது வந்து கொஞ்சம் நம்ம அந்த பாட்காஸ்ட்டில் எப்பயுமே பேசுகிற மாதிரி அந்த மைண்ட் செட்லேயே தான் பேசுகிற மாதிரி இருக்கும். நம்ம ஆடியன்ஸ்க்கு எல்லாருக்கும் தெரியும். புது ஆடியன்ஸ் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அப்படிதான் நம்ம வந்து சும்மா என்ன பண்ணலான் இருந்தேன். இன்னைக்கு நைட் வந்து சரி ரைட் எங்கேயாவது போகலாம், மேலப்பாளையம் சைடு, திருநெல்வேலி மேலப்பாளையத்தில் வந்து போய் சாப்பிட்லாம், ஏதாவது ஒரு வீடியோ எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் காலையிலேயே நமக்கு ஒரு ஐடியா யோசித்தேன். சரி ரைட்டு நம்ம ஏன் காலையில் இருக்கிற நான்வெஜ் ஐட்டத்தை வந்து எங்கேயாவது கவர் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சப்போ தான் சரி ஓகே மேலப்பாளையம் சைடு இருக்கும், மேலப்பாளையம்ல ஏதாவது கண்டிப்பாக இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கிறேன். நான் பெருசாக போனதில்லை. நைட்டு தான் நான் அதிகமாக போயிருக்கிறேன். அப்படி போகிறப்ப தான் சரி ரைட் ஓகேன்னு சொல்லி சும்மா போய் சுற்றினப்ப ஒவ்வொரு கடையாக போய் கேட்டுட்டு இருந்தோம், நான்வெஜ் எங்கே கிடைக்குன்ட்டு. அப்போ இங்கே வந்து ஒரு டீ ஸ்டால் இருந்துச்சு, அங்கே பரோட்டா போட்டுட்டு இருந்தாங்களா. அப்போ தான் போய் கேட்டேன். நான் இந்த மாதிரி என்னன்னா இது இல்லை, இது உண்மையிலேயே எதர்ச்சியாக தான் கேட்டேன். எல்லாரும் வந்து ஏன்னா நீயும் க்ளீஸாவாக பண்ணுறேன்னு நினைக்காதீங்க, உண்மையிலேயே எதர்ச்சியாக தான் கேட்டேன். இன்னும் என்னென்ன இருக்குது அப்படின்னு கேட்டால் இந்த மாதிரி பீஃபு, பரோட்டா, ஆப்பம், அது போக இட்லி நார்மலாக இருக்கிற மாதிரி இட்லி, தோசை, ஆம்லெட் இதெல்லாம் இருந்துச்சுனாங்க. சரி ரைட் நமக்கு நான்வெஜ் தானே வேணும். அதனால் என்ன பண்ணேன், பரோட்டாவும், அது காலையில் 8 மணிக்கு பரோட்டாவும் பீஃபும் ஆர்டர் பண்ணோம். அது போக இன்னொருத்தர் என் கேமராமேன் கூட வந்தார். அவரும் பார்த்தோன்னா ஆப்பமும் அவர் சும்மா நார்மலாக சாம்பார் வாங்கினார். நாங்கள் அதை வச்சு சாப்பிட்டேன். உண்மையிலே வந்து பார்த்தோன்னா பீஃப் வந்து செம சாஃப்ட். நான் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பீஃப் கிரேவி வந்து இவ்வளோ சாஃப்டாக சாப்பிட்டேன். திருநெல்வேலியில் நான் கொஞ்சம் இதெல்லாம் கண்டுபிடிக்கவே இல்லை. இது கடை எங்கே இருக்குன்னா மேலப்பாளையத்தில் இருக்குது. அது போக வந்து பார்த்தோன்னா இது ஆப்பமுமே வந்து பார்த்தோன்னா சாம்பார் கூட வச்சு சாப்பிடவும் சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி பீஃபு கூட வச்சு சாப்பிட்றதுக்குமே ரொம்ப அருமையாக இருந்துச்சு வச்சு சாப்பிட்றதுக்கு. சின்ன கடை, ரொம்ப சின்ன கடை. இடம்லாம் பெருசாக எதிர்பார்த்து போகாதீங்க. நீங்கள் போய் பார்சல் வாங்கணும்னா வாங்கிக்கோங்க. ஃபேமிலியாக போகிறீங்க அப்படின்னா அவ்வளோ தூரம் இங்கே வந்து அந்த சைடு போனீங்கன்னா இந்த கடை உங்கள் கண்ணில் பட்டுச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் சாப்பிட்லாம். காலையில் வந்து ஒரு பீஃப் சாப்பிட்ணும் அப்படின்னு திடீர்னு கிரேவிங் வருதுன்னா இங்கே போய் சாப்பிட்டு வரலாம். ஒன்றும் அதெல்லாம் குறையெல்லாம் சொல்ல முடியல. கலக்கியும் அது மாதிரி ஆர்டர் போட்டிருந்தோம். அது வந்து பார்த்தோம்னா அவ்வளோ சிறப்பாலாம் இல்லை. ஆனால் ஓகே, அது ஒரு சின்ன கடைக்கு அது ஓகேவாக இருந்துச்சு. ஆனால் பீஃபும் பரோட்டாவும் உண்மையிலே டாப் நாச்சாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அப்படி எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே வீட்டை பார்த்து போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பியாச்சு. அதுதான் நார்மலாக போய்கிட்டு இருந்தது. இது போக வந்து இன்னும் நிறைய ஃபுட் விளாக் பண்ணலான்னு இருக்கிறேன். ஐடியாஸ் இருந்தால் ஏதாவது கொடுங்க. நான் கொஞ்சம் அந்த காலையில் சீரிஸ் கொஞ்சம் கவர் பண்ணலாம், திருநெல்வேலியில் கொஞ்சம் காலையில் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கவர் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருக்கிறேன். இது போக கொஞ்சம் லாங் வீடியோஸ் இது பண்ணலான்னு இருக்கிறேன். தொடர்ந்து இணைந்திருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.